இது சிம்பிளி டிவைன் கபாலீஸ்வரர் சீரீஸ். பிரம்மாவுக்கு 4 தலைகள் என்பதுதான் நம்முடைய புரிதல். ஆனா உண்மையிலேயே அவருக்கு 5 தலைகள் இருந்திருக்கு. 5 தலைகள் இருந்ததால தான் சிவனுக்கு ஒருபடி மேலங்கிற கர்வம் பிரம்மாவுக்கு தலைக்கேறியது. அண்ட சராசரத்தை ஆளும் ஈசனுக்கு உரிய மரியாதையை கொடுக்க மறுத்துடுறாரு. பிரம்மாவுடைய ஆணவத்தை எப்படியாவது அடக்கணும்னு நினைக்கிறாரு சிவபெருமான். சரியான நேரம் பார்த்து பிரம்மாவுடைய நடுத்தலைய தன்னுடைய விரல்களால கிள்ளி எரிஞ்சிடுறாரு. இதனால 5 தலைகளோட இருந்த பிரம்மா 4 தலைகளோட நான்முகன் என்று அழைக்க பெற்றார். தன் தவறை உணரும் பிரம்மா தொண்டை நாட்டுக்கு போய் தவத்துல ஈடுபடுறாரு. அவர் தவம் செஞ்ச இடத்துல ஒரு லிங்கம் சுயம்புவாக தோன்றியது. பிரம்மாவுடைய கபாலத்தை கொய்தெடுத்து தன்னுடைய கைகள்ல ஏந்தியதால இந்த சுயம்பு லிங்கம் கபாலீஸ்வரர் அப்படின்னு பேர் பெற்றார். இது சிம்பிளி டிவைன் கபாலீஸ்வரர் சீரீஸ். பார்வதி தேவி பஞ்சாட்சர மந்திரத்தோட சிறப்புகளை சொல்லும்படி சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க. மனைவி ஆர்வமா கேக்குறாங்களேன்னு ஈசனும் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாரு. பார்வதியும் பயபக்தியோட கவனமா கேட்டுக்கிட்டே வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவங்க இருந்த இடத்துல மயில் ஒண்ணு அழகா தோகை விரிச்சாட ஆரம்பிச்சது. அதனுடைய அழகுல சொக்கி போயிடுறாங்க பார்வதி தேவி. மயில ரசிக்க ஆரம்பிச்சதும் மந்திர உபதேசத்தில் இருந்து அவங்களோட கவனம் சிதற ஆரம்பிக்குது. கோபம் அடையும் சிவபெருமான், மயிலால தானே நீ உன்னுடைய கவனத்தை சிதற விட்ட, மயிலாகவே மாறி நீ பூமிக்கு போயிடுன்னு சாபம் விடுறாரு. தன் செயலுக்கு ரொம்ப வருத்தப்பட்ட பார்வதி தேவி சாப விமோச்சனம் ஏதாவது இருக்கான்னு ஈசன் கிட்ட கேக்குறாங்க. தொண்டை நாட்டுக்கு சென்று தவம் செய், தக்க சமயத்துல உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும்னு சொல்றாரு சிவபெருமான். பார்வதியும் புன்னை மரங்கள் நிறைந்திருந்த ஒரு பகுதியை தேர்வு செஞ்சு மயில் ரூபத்திலேயே சிவபெருமான நோக்கி தவம் செய்யறாங்க. அம்பாள் மயில் வடிவத்துல தவம் செஞ்சதால இந்த இடம் மயிலாப்பூர்னு அழைக்கப்பட்டது. இது சிம்பிளி டிவைன் கபாலீஸ்வரர் சீரீஸ். அம்பாள் மயில் கோலத்துல செய்யற தவத்துல மகிழ்ந்து போறாரு சிவபெருமான். நான் இந்த இடத்துலதான் கபாலீஸ்வரராக அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறேன். தேவலோகத்துல கற்பக மரம் ஒன்று உண்டு. அந்த கற்பக மரம் யார் பக்தியோட என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கும். அந்த கற்பக மரத்தை போலவே நீயும் இருக்கணும். உன்னை தேடி வர பக்தர்கள் கேட்கும் வரங்களை அருளும் அம்பாளாக கற்பகவல்லி அப்படிங்கிற பேரோடு என் சந்நிதிக்கு பக்கத்திலேயே உனக்கு தனி சந்நிதி அமையட்டும்னு வாழ்த்துறாரு. மயிலாப்பூரின் ராஜா ராணியாக கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாளும் இன்றளவும் பக்தர்களுக்கு அருள்மழை பொழிஞ்சுகிட்டே இருக்காங்க. மயிலாப்பூருடைய மற்ற பெயர்கள் என்ன தெரியுமா? 4 வேதங்களும் இந்த இடத்துல ஈசனை வணங்கியதால இந்த இடம் வேதபுரின்னு அழைக்கப்பட்டிருக்கு. சுக்ராச்சாரியார் தன்னுடைய கண் பார்வை கிடைப்பதற்காக இந்த இடத்துல தவம் செஞ்சதால இதுக்கு சுக்ரபுரின்னு இன்னொரு பேரும் இருந்துதான். கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. இது சிம்பிளி டிவைன் கபாலீஸ்வரர் சீரீஸ். ஆதி கபாலீஸ்வரர் கோயில் ஒரு துறைமுக தலமாக தற்போதைய சாந்தோம் கடற்கரை ஓரத்துல இருந்ததாக வரலாறு சொல்லுது. 7ஆம் நூற்றாண்டுல இந்த கோயில் பல்லவ மன்னர்களால கட்டப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசியர்கள் இந்த இடத்தை கைப்பற்றி ஆதி கோயிலை இடிச்சிடுறாங்க. இப்ப நாம வழிபடுற கபாலி கோயில் பிற்காலத்துல வந்த விஜயநகர மன்னர்களால கடற்கரையிலேந்து தள்ளி சுமார் 300 350 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாம். 274 பாடல் பெற்ற தலங்கள்ல இது 257வது தலம். தொண்டை நாட்டின் 32 சிவ தலங்கள்ல இது 24வது தலம். இங்க மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் கபாலீஸ்வரர். மேற்கு நோக்கிய சிவனை தரிசித்தால் 1000 கிழக்கு நோக்கிய சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். இதனால தான் கைலையே மயிலை, மயிலையே கைலைன்னு கைலாயத்திற்கு இணையாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலை நாம சொல்றோம். பிரம்மமுராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாசித சோபிதலிங்கம். இது சிம்பிளி டிவைன் கபாலீஸ்வரர் சீரீஸ். சிக்கல் திருத்தலத்துல முருகன் சக்திவேல் வாங்கியது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் என்னாச்சு?
முருகன் தாயார் கற்பகவல்லிய தரிசிக்கிறதுக்காக கபாலீஸ்வரத்துக்கு வராரு. மகன் தன்னை பார்க்க வரும்போது தாயார் ஏதாவது பரிசு கொடுக்கணும் இல்லையா? கற்பகவல்லி சிங்கார வேல் ஒன்றை முருகனுக்கு கொடுத்தாங்களாம். அதனால தான் இந்த கோயில் முருகனுக்கு சிங்கார வேலன் அப்படிங்கிற பேர் வந்தது. இந்த கபாலீஸ்வரர் சிங்கார வேலர் மீது அருணகிரிநாதர் 10 திருப்புகழ் பாடல்கள் பாடியிருக்காரு. தாயை வணங்கிய பிறகு தந்தையையும் வணங்க வராரு முருகப்பெருமான். உன் அண்ணனான விநாயகரையும் நீ நன்றாக வணங்க வேண்டும்னு சொல்றாரு ஈசன். தந்தை சொற்படியே முருகனும் விநாயகரை ஆத்மார்த்தமாக வணங்குறாரு. தம்பியின் பாசத்துல மகிழ்ந்து போற விநாயக பெருமான் ஆனந்த கூத்தாடினாராம். நர்த்தக விநாயகராக இன்னைக்கும் கபாலீஸ்வரர் கோயில்ல தரிசனம் கொடுக்கிறாரு. महाप्राणदीपं शिवं शिवं महुकाररूपं शिवं शिवं महासूर्यचन्द्राग्निनेत्रं पवित्रं महागाढतिमिरान्तकं सौरगात्रं महाकान्तिबीजं महादिव्यतेजं भवानी समेतं भजे मञ्जुनाथं। मयस्कराय च नमः शिवाय च शिवतराय च भवहराय च महाप्राणदीपं शिवं शिवं भजे मञ्जुनाथं शिवं शिवं अद्वैत